காலை வணக்கம். வழக்கறிஞர்கள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரு பில்டிங்கில் 10 அசோசியேஷன் வச்சுருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்க எப்படின்னா ரெகக்னேஷன் வாங்கிக்கிறாங்க. என்னென்னவோ நடக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 8 அசோசியேஷன் ரெகக்னைஸ்ட் அசோசியேஷன் இருக்குது. என்னத்துக்கு இருக்குதோ இருந்துட்டு போகுது. அதை பற்றி நம்ம கொடுங்க. இது சம்மந்தமாக ஒரு தீர்ப்பு. இது வந்து ஏஆர் 2025 என்ஓசி நோட் ஆன் கேஸ். ஏஆர் 2025 நோட் ஆன் கேசஸ் 124 மத்திய பிரதேஷ். இது வந்து ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷன் ஜபல்பூர் வர்சஸ் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி. புதுசாக ஒரு அசோசியேஷன் வச்சு அவங்க ரெகக்னேஷன் கேட்குறாங்க. பார் கவுன்சில் மத்திய பிரதேஷ் ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுக்கு மேலே போகிறாங்க. அதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் அசோசியேஷனை ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து ஏஆர் ஆன்லைன் 2012 மெட்ராஸ் 83 தீர்ப்பில் முரண்பட்ட தீர்ப்பு. அதுக்கப்புறம் ஏஆர் 2019 எஸ்சி 4731, ஏஆர் 2017 எஸ்சி 2967 இது விஷயமாக வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதே சம்பந்தமாக தான் புதுசாக திருத்தப்பட்ட வழக்கறிஞர்கள் சட்டம் வந்து வழக்கறிஞர்கள் சட்டம் வந்து இப்போ நம்ம எதிர்ப்பு தெரிவித்தனால அது மறுபரிசீலனை இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். காலை வணக்கம், நன்றி. அது இல்லாமல் இப்போ ஃபெடரேஷன்ஸ் 4 பேர் சேர்ந்து ஃபெடரேஷன் என்னென்னவோ பண்ணுறாங்க. பண்ணிட்டோம். காலை வணக்கம்.